வெல்கம் பேக் டு தி சேனல். நம்ம எஸ்கேனுடைய பராசக்தி படத்துலேருந்து நம்ம எதிர்பார்த்த ஒரு அப்டேட் அப்படிங்கிறது இதோடைய ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு அப்படிமா சொல்லி ஆஃபீஸில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படி மாதிரி எதிர்பார்த்தோம். பட் அதற்கு பதிலாக இப்போ ஒரு நியூ அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா இந்த படத்துடைய ஆடியோ ரைட்ஸ்க்கான அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது நேற்று ஈவினிங் அறிவிச்சிருந்தாங்க. இதோடைய ஆடியோ ரைட்ஸ் அப்படிங்கிறது சரிகமாக வாங்கியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம எஸ்கேனுடைய அமரன் படத்துடைய ரைட்ஸ் அவங்க தான் வாங்கியிருந்தாங்க. அண்ட் மாவீரன் படத்துடைய ஆடியோ ரைட்ஸும் இவங்க தான் வாங்கியிருந்தாங்க. இப்போது அகெயின் பராசக்தியுடைய ஆடியோ ரைட்ஸும் இப்போது சரிகமாக வாங்கியிருக்காங்க. முக்கியமாக ஒரு படத்தோடைய ஆடியோ ரைட்ஸ் அப்படின்னு ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு இந்த படத்தோடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் தான் அடுத்த ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இதோடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்ததை விட ரொம்பவே சீக்கிரமாக வரப்போகுது அப்படி மாதிரி நம்மளுக்கு தெரிய வருது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோடைய ஆடியோ பற்றின ஜிவி பிரகாஷ் சொன்ன அப்டேட்லாம் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஒரு படத்தோடைய சாங்ஸ் எல்லாமே பெரிய லெவலில் ஹிட் ஆகும். ஒரு 3 வைரல் ஹிட் கண்டிப்பாக இந்த ஒரு சாங் வைரல் ஹிட் ஆகும் அப்படி மாதிரிலாம் ஜிவி பிரகாஷ் சொல்லியிருந்தார். ஸோ அந்த அளவுக்கு இந்த ஒரு ஆல்பம் பர்ஃபெக்டாக செம்மையாக வந்திருக்கு அப்படி மாதிரிலாம் ஜிவி பிரகாஷ் சொன்னதுனால கண்டிப்பாக இதோடைய ஆடியோஸ் எல்லாமே அடுத்தடுத்து ஒன்று ரிலீஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த ஒரு படத்து மேலே இருக்கிற எதிர்பார்ப்பு இன்னும் ரொம்ப அதிகமாகும். ஏன்னா அமரன் படத்தில் அவருடைய மியூசிக் அவரோட சாங்ஸ் அப்படின்றது உண்மையாக செம்மையாக இருந்துச்சு. ஸோ மறுபடியும் பராசக்தியில் அவருடைய பிஜிஎம் அண்ட் சாங்ஸில் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுப்போம். அண்ட் இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மந்திராமிலோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் பிடிக்கூடிய வீடியோஸ் அனைத்துமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும்.